நம்மளே என்னைக்காவது ஒரு நல்லா ஓகே வரோம். சரி சரி கோபப்படாத. அட வாங்கடா, நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், நீங்களா ஏமா இந்த கூலி கடன் வாங்குறீங்கன்ட்டு. அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, நம்ம கூலி வேலை பார்ப்போம், எப்போதும் வேலை இருக்காது, அதுதான் வாங்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன், முன்னாடி அந்த சிட்டா வட்டிக்காரன் வரும்போது என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். முன்னாடி அந்த சிட்டா வட்டிக்காரன் வரும்போது என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். சிட்டா வாங்கி சந்தா கட்டணும்னு சொல்லிட்டாங்கடா. வாரத்துக்கு ஒரு சீட்டுக்காரன் வருவான், இப்படி யாராச்சும் வருவாங்கன்னு கேட்டாங்கடா. என்ன மச்சான், சிட்டா வட்டி கடன்லாம் அடைச்சாச்சு இல்ல? கிழிச்சாச்சு. நான் வீட்டுக்கு வந்து 5 நாள் ஆயிட்டு. ஞாயிற்றுக்கிழமை சீட்டு, செவ்வாய்க்கிழமை சீட்டு, வியாழக்கிழமை சீட்டு, சனிக்கிழமை வேற வருவானா. நான் என்ன செய்ய? என்னடாச்சு திரும்ப சிட்டாதான் வரும்? அதான்டா நானே கேட்டேன். இப்ப தொடர்ந்து மழை வந்துட்டுல, வேலை வேற இல்ல, சிட்டா வாங்கி சிட்டா வட்டி வாங்கிட்டான்னு சொல்லிட்டாங்கடா. அதாவது மச்சான், சந்தா வாங்கி சிட்டா அடைக்காங்க, அந்த சந்தா கிட்ட திரும்ப சிட்டாக்கு வாங்குறாங்க, அப்படிதானே மச்சான்? உங்க வீட்டுல மட்டும் இல்லடா, நம்ம ஊர்ல முக்காவாசி வீட்டுல அப்படிதாங்க நடக்கு. முடிவே கிடையாதாடா இருக்கு. ஏன்டா இல்ல? இந்த கடன்கெல்லாம் காரணம் நம்மளோட ஆசைதான். ஆசையை குறைச்சா கடனெல்லாம் தானா குறையும். நீ சொல்றது சரியா மச்சான், மக்களோட அறிவு காரணம் மொத்தமும் ஆசைதான்டா. ஆமா மச்சான், எங்க சொந்தக்காரங்க அக்கா பையன், சின்ன பையன் யூகேஜி படிக்கான், ஒரு பெரிய ஸ்கூல், வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் செலவாகும். ஆனா